வணக்கம். வணக்கம். சிக்கல் என்ன 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா, விசிகா தான் பெரிய பேசும் பொருளா மாறுது. தலைப்புச் செய்தியா மாறுது. ஆளுங்கட்சியில் கூட அவ்வளவு தலைப்புச் செய்தி ஆவதில்லை. ஆனால் விசிகா என்னதான் நடக்கிறது? ஆதவ அர்ஜுனை நடவடிக்கை எடுப்பீர்களா, எடுக்க மாட்டீர்களாங்கிற ஒரு பக்கம் விவாதம் போய்க் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனை பேர் சொன்னதே யாருன்னு பார்த்தா திருமாதாங்கிறாரு. திருமாவோட விளக்கத்தை பார்த்தோம்னா, இது நாகரிகமற்ற செயல், நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்னதான் நடக்குது? எப்படி புரிஞ்சுக்கிறது மக்கள்? எல்லாம் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் எங்கள் கட்சிக்கு நல்ல விளம்பரம் தர்றீங்க, ஒரு பாசிட்டிவாக ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தரமாட்டீங்க. அதான் பிரச்சனை. இது விளம்பரமா என்னது? அப்போ பத்திரிக்கையாளருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமாங்க, இதுவரைக்கும் தினமலர் பத்திரிக்கை எங்கள் விசிகா செய்தி வெளியிட்டிருக்கிறா? எங்களுடைய கருத்தை என்னைக்காவது போய் பப்ளிஷ் பண்ணுவாங்களா? முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் பேனரில் போடுறாங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டாமா? நீங்கள் கேட்ட கேள்வி சம்பந்தமாக அவங்க போடுறாங்கன்னா அப்போ பாருங்கள், அப்போ யார் என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? நாங்கள் தெளிவாக இருக்கோம், எங்கள் கட்சி தெளிவாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவராக இறங்கி களத்தில் இறங்கி கால் கெடுக்க நடந்து 40 ஆண்டு காலமாக மண்ணை குலைத்து சமைத்து களை பிடுங்கி ஏர் பாய்ச்சி உரம் விட்டு வளர்த்த கட்சி. சும்மா யூடியூப் சேனலில் அதாவது மீடியாக்களில் வாட்ஸ்அப்பில் வளர்ந்த கட்சி அல்ல, ரத்தத்திலையும் தியாகத்திலையும் வளர்ந்த கட்சி. அதனால் விசிகாவில் உரசி பார்க்க, சிறுத்தைகளோடு உரசி மோதி பார்ப்போன்னு வந்தாங்கன்னா சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி செங்க சமக்க வேண்டியதாகும். இதுதான் என்னுடைய கருத்தாக சொல்லிக்கிறேன். உரசி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? உரசி பார்க்கறது விஜய் உரசி பார்க்குறார், உரசுவருக்கு இடம் கொடுக்குறாரு ஆதவ அர்ஜுன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் ஆதவ அர்ஜுன் மேட்ரு இருக்கட்டும், அது தெளிவாக தலைவர் சொல்லிவிட்டார். அதில் அதான மேட்ரே. அதாங்க, இப்போ அண்ணாமலை இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை கேட்க மாட்டிருக்கீங்களா? அண்ணாமலை முக்கியமான கேள்வி அடுத்த இடத்துக்கு வர. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ ஒரு அரசியல் அநாகரிகமான ஒரு கேள்வி இன்னைக்கு வைத்திருக்கிறார். லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு லாஜிக் இல்லை. அதாவது அந்த கட்சி திருமாவளவன் இருக்கிறதா அல்லது லாட்டி சீட்டு மறுமணம் இருக்கான்னு கேட்குறாரு. கட்சியினுடைய தலைவர் யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கொள்கை பகைவர்கள், எங்களுடைய கொள்கை எதிரிகள் எங்களை பாய்ந்து பிராண்டுகிறார் என்று சொன்னால், ஜனநாயக சக்திகள் எப்படி இருக்கணும்? பாசிச சக்திகள் விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது இதை பயன்படுத்தி பாய்ந்து பிராண்டுகிறார்கள். திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை உடைத்து சிதைக்க வேண்டும் என்று பாய்கிறார்கள். அப்போ நடுநிலையான பத்திரிகையாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்கள் யாருக்கு அரணாக இருக்க வேண்டும்? பொழுது அன்னைக்கு போட்டு ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் கேட்குற உடனே நாங்கள் பதில் சொல்லணுமாங்க? நான் என்ன கேட்குறேன், அரசியல் கட்சி ஒரு ஆமாங்க இணக்கமா இருக்கீங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமா, அந்த மேடையிலேயே கவனிச்சிங்கனாக்க விமர்சிக்கிறார், கடுமையாக விமர்சிக்கிறார் விஜய். அப்பொழுது கைதிட்டார் ஆதவ அர்ஜுன். எப்படி புரிஞ்சுக்கிற ஒரு கேள்வி இருக்காது தானங்க. இதாவது தோழர் ஆதவ அர்ஜுனா பொறுத்தவரையில் இந்த மொமெண்ட் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அந்த நிலையில்தான் நீங்கள் இந்த கேள்வி எங்ககிட்ட வைக்கிறீங்க. இதற்கு நாங்கள் அப்படி கடந்து செஞ்சுட்டார் எங்கள் தலைவர். இல்லையே, எவ்வளவு கிடுக்குப்பிடி கேள்விகள் வளைச்சி நீங்கள் கேட்குறீங்களே. அப்புறம் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? நேற்று கூட்டியிருக்கிறார். எங்களுடைய உயர்மட்ட குழுவில் இந்த கட்சிக்காக தியாகமானவர்கள் இருக்காங்க, இந்த கட்சிக்காக நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி உழைத்தவர்கள் இருக்கிறாங்க, இந்த கட்சிக்காக உயிர் தியாகமானவங்களாம் குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, இந்த கட்சிக்காக தோல் கொடுக்கக்கூடிய தோழர் இருக்காங்க. அத்தனை இப்போ மாநில நிர்வாகிகள் அடக்கமாக இருக்கிறாங்க. தோழர் ஆதவ அர்ஜுனா போன்று அதை விட மேலே பொசிஷனில் உள்ள பொதுச்செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கூடி பேசி ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும். இதில் கூட்டணி கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு தோழர் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு அமைந்து விட்டது என்று கூடிதானே முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் கடந்து செல்லலையே. அப்போ தலைவர் ஒரு முடிவை அறிவிப்பார். இது சம்பந்தமாக தலைவர் முடிவை அறிவிப்பான்னா கொஞ்சம் பொறுங்களேன், முடிவை அறிவிக்கட்டுமே. இப்போ தானே நேற்று மீட்டிங் போட்டிருக்கு. எங்கள் மேல்மட்ட குழு நிர்வாகிகள் கூடியிருக்கிறார்கள். அவங்ககிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் சொல்லிட்டார், நானே அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டார். இன்னும் அறிவிக்கலையே, கட்சி விட்டு நீக்கணுமே. இது என்னங்கிறான்? இது அரசியல் நாகரிகமா? கட்சி விட்டு நீக்கணுமேன்னு சொன்னால் ஒரு தலைமைக்கு தலைமை பண்பு இருக்குது. அதுக்கு அவர் சொல்லித்தான் அனுப்புகிறார். அரசியல் பேசணும்னு சொல்லி அனுப்புகிறார். அதையும் மீறி ஒருத்தர் அரசியல் பேசுகிறார். அதாவது அந்த தாவக இன்னொரு கட்சி தலைவர் தான். அவர் விமர்சிக்கும் போது இவர் கைதட்டி ரசிப்பதை
அது எப்படி கடந்து போக முடியும்? எப்படி திரும்ப கடந்து போயிடறான்னு ஒரு கேள்வி இருக்கு தானே செய்யுது. எங்கே கடந்து போயிருக்கிறாருன்னு கேட்குறேன். கடந்து போகவில்லைன்னு சொல்கிறேன், கடந்தா போயிருக்காரு. போதுமா என்ன? நான் இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? அப்போ எங்கள் கட்சியுடைய ஒரு நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்லாம் சேர்த்து கூடி முடிவீங்களா? அப்படி கிடையாது. எங்கள் கட்சிக்கு தலைவருக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடியது. அதுக்கு என்ன எதிர்ப்புனா அவரும் சைலண்டா இருக்காரு. இந்த நிமிடம் வரை பேசல ஆவர்ஜுன். நோட்டீஸுக்கு பதில் சொல்லல. என்னங்க, நேற்று தான் கூடி இருக்குன்னு சொல்கிறோம். தலைவர் அறிவிப்பார் என்று சொல்லி தலைவர் கண்டிப்பாக அறிவிப்பார். ஏன்னா உங்களை போன்ற அடுத்த நிர்வாகிகள் பூராமே முழுக்க கொந்தளிப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. அது எந்த அளவுக்கு இருக்குன்றதுனால தான் இந்த பிரஷர் ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன், தோழர் ஆதவ் அர்ஜுனார் அவர் பேசியது எந்த விதமான தப்பும் இல்லை, அவர் சரியாக தான் பேசியிருக்கிறாரு. அப்படி விட்ட நிலைமை வந்து எங்கள் கட்சியில் இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தோழர் ஆளூர் ஷானவாஸ் பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் வன்னியரசு அண்ணன், அவர் 100 மாநில துணை பொதுச் செயலாளர் தான், அவரை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். அப்போ 2 கருத்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்குல்ல, நீங்கள் ஏன் விசிகா வந்து அப்படி கொண்டு நேர நிப்பாட்டுன்னு பார்க்குறீங்க? தோழர் ஆதவ் அர்ஜுனா ஒரு துணை பொதுச் செயலாளர், அவர் கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் கருத்தை வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டி இன்னும் 2-3 பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அந்த பேச்சை நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? ஏன் கேட்குறேன். போடக்கூடிய டைட்டில் எல்லாம் திமுகவுக்கு விசிகாவுக்கு உரசலா, அது உடஞ்சி வந்துட்டா, அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா தானே கேட்குறீங்க. அப்போ இந்த தோழர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்களே. எங்கள் தலைவரே இப்போ இன்னைக்கு வரைக்கும் பெண்கால் புயலுக்கு வந்து 10 லட்ச ரூபா நிதி கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு இணக்கமாக செயல்படுறாம தளபதி ஸ்டாலின் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மூச்சு விடலையே, கண்ணியமாக தானே அணுகி கொண்டிருக்கிறார்கள். பேசிட்டார் அவரு உதயநிதி டெப்டி சிஎம் தெளிவாக சொல்கிறாரு, அந்த ஆளுக்கு வரலாறுல ஒன்றுதல், இதை விட நீ என்ன பேசணும்? என்ன சொல்ல வரேன்னா, இது போன்ற வார்த்தைகள் அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியல. மன்னராட்சி ஜனநாயகம் இல்லை. நான் எப்படி புரியலன்னா, மன்னராட்சி ஒரு வேளை இப்போ மோடி ஜி இருக்கார்ல ஜனாதிபதி, அதாவது மன்னராட்சி, ஜார் மன்னர்கள் வந்து ரஷ்ய ஏகாதிபத்தியத்தை 500 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்கல்ல, ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லக்கூடிய, அது பார்த்தீங்கன்னா மோடி இங்கே ஆட்சி பண்ணதுக்கு 15 வருஷம், இன்னும் 10-11 வருஷம் முடிஞ்சிட்டு இன்னும் 4 வருஷம் இருக்க போகிறாரு. ஒருவேளை அந்த மன்னராட்சியை ஒழிப்போம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்படி சொல்லுங்களேன். நீங்கள் 2026 வந்து மோடி இங்கே எங்கே மன்னராட்சி நடக்குதுங்க? இங்கே மன்னராட்சி எங்கே நடக்குது? இங்கே மன்னராட்சி எங்கே நடக்குது? அது தானே விளக்கம் கேட்டிருக்கிறோம். அது நீ இப்போ சொல்கிறீங்கல்ல, ஆதவ் அர்ஜுனா இது மன்னராட்சி, மன்னராட்சி ஆமாம். யார் மன்னர்? மன்னர் மாமன்னர்னு நடிச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். அது வந்து சினிமாவில் வேறு மன்னர்லாம் இதை மக்கள் தேர்ந்தெடுத்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஜனநாயக அடிப்படையில் தான் தளபதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது யார்? எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இதிலே மன்னராட்சி என்று எப்படி சொன்னா எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னு தான் விளக்கம் கேட்குறாங்க. விளக்கம் சொல்லட்டும், தலைவர் முடிவை அறிவிப்பா, கொஞ்சம் பொறுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பெங்கால் புயலுக்கு 2000 கோடி கேட்டவன் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். 940 ஒதுக்கி எங்கே வந்துட்டா? 2000 கேட்டால் 900 ஏதாவது ஒதுக்கினீங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒதுக்கிறாதீங்க, ஒழுங்காக ஒதுக்கிறாங்க. ஒதுக்கிறேன்னா 2 அர்த்தம் இருக்குது. பாஜக சர்க்கார் ஒதுக்கிடக்கூடாது, இதை நீங்கள் வந்து பேசு பொருளாக்குங்க. 2000 கோடி வேணும் என்று கேளுங்க, அதுதானங்க தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பொழுது அன்னைக்கு விசிகா, பொழுது அன்னைக்கு ஆதவ் அர்ஜுன், அது கிடையாது. நேற்று குறிப்பாக உங்கள் கொள்கை சார்ந்த உங்கள் சித்தாந்த வழிகாட்டியாக கூட அம்பேத்கர் நூல் வெளியீட்டியாவது நடந்திருக்குது. அதுவும் திருமாவை அழைச்சிருக்காங்க, போக முடியாத சொல்ல போகிறாங்க. இந்த அரசியல் அழுத்தமாக இப்படிலாம் பல்வேறு கேள்விகள் விஜய் எழுப்பியிருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறாருல்ல, என்ன நடக்குது, அந்த கட்சி யார் வச்சிருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டார் இல்லையா அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி பார்த்துருப்பீங்க, அதுக்கு என்ன பதில்? அண்ணாமலை இப்படி இன்னும் தரந்தாழ்ந்து பேசுவதற்காகத்தான் அவர் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காரு. இங்கிலாந்துக்கு போய் அது என்ன யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியா, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் யாருன்னே தெரியல. இவரை வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக எவ்வளோ கொச்சையான வார்த்தையை வந்து அவர் பேசுகிறாரு. நான் கேட்குறேன், அப்போ பாஜகவுடைய தலைவர் யார்? அதானியா? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் யார்? அதானியா? நான் கேட்கட்டா? அப்படி கேட்டாதாவது உங்களுக்கு நியாயம் இருக்குது. ஏன்னா அதானி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. கார்பரேட் கட்சி தானே பாஜக கட்சி. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியுடைய தலைவர் யார்? அண்ணாமலையா வேறு யாருமா? எங்கள் கட்சியை பற்றி இவ்வளோ கொச்சையாக வந்து அவர் பேசுகிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன தான் அடிக்கலாமா எங்கள் கட்சியை? ஒரு தோழர் வந்து எங்கள் கட்சியுடைய நிர்வாகி பேசியிருக்கிறார், நடவடிக்கை எடுப்பதாக தலைவர் சொல்லியிருக்கார், நடவடிக்கை எடுப்பா, அதுக்காக எங்கள் கட்சியை உடச்சி இப்படிலாம் பேசுவீங்களா? கட்சியுடைய தலைவர் வந்து யார் இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் இறங்குங்கண்டா?
அவர் பேசுறாருன்னா அந்த பேசுற அளவு இது முட்டாள்தனமா இல்லையா அது? குழப்பம் ஏற்படுது. இல்லை இப்படி பேசலாமான்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், இப்போ திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இருக்குது. அந்த கட்சியில் யாராவது ஒரு ஆள் கான்ட்ரவர்சியாக பேசுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக திமுகவுடைய தலைவர் யார், அவரை இன்னொரு ஆளான்னு கேட்க முடியுமா? அதிமுகவுடைய தலைவர் யார் அப்படி கேட்குற அது நாகரிகம், அரசியல் நாகரிகமா இது? அப்போ எவ்வளோ திமிருத்தனமான ஒரு அப்போ இதையா நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா பேசுகிறது வந்து சரியா தவறா, அது என்ன மேட்ருங்கிறது எங்கள் தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். கொஞ்சம் பொறுங்க. அண்ணாமலை பேசுனது சரியா தப்பா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? விகடன் என்ன சொல்லுகிறது, தினமலர் என்ன சொல்லுகிறது, தந்தி டிவி என்ன சொல்லுங்கள். பொழுது அன்னைக்கு நீ ஃப்ளாஷ் நியூஸ் சொல்கிறீங்களே, இப்போ அண்ணாமலை கேட்டிருக்கார் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் யாருன்னு. இவ்வளோ மட்டரகமான இது தலைவர் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர், எழுச்சி தமிழ் திருமாவளவன். திரும்ப சொல்லவா சொல்றீங்க? இந்த டிபேட் உருவாக காரணம் ஒன்று இருக்குல்ல. அண்ணாமலை நான் என்ன சொல்றேன், ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க விசிகா மீது இந்த விமர்சனம் உருவாக காரணம் ஆதவ அர்ஜுன் ஒரு பேசும் மெயின் உருவாக காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுகவோட சிஎம் டெப்டி சிஎம் என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஆளான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் இன்னொரு பிஜேபி தரப்பு மாநில தலைவரும் பேசுறாரு, இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய பூசல் ஒருத்தர் ஒரு தலைவர் பேசுறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக டிபேட் உருவாகும் போது அதை விளக்க வேண்டியதும் தீர்வு காண வேண்டியதும் உங்களோட கட்சி பொறுப்பு இல்லையா? அதனால அதாவது இப்போ திமுக அவர்கள் வந்து இந்த சந்தர்ப்ப இந்த 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 சூழல், இந்த புறச்சூழலை கருத்தில் கொண்டு ஒரு சில ஆளுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, உண்மைதான். அந்த கட்சி அதே கட்சி வந்து என்ன செய்ய நடவடிக்கை எடுக்கும். இப்போ நம்ம போயிட்டு திமுக தொடர்கள் பேசுவதை விசிகாலேருந்து நாம் விமர்சனம் பண்ண முடியாது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையில் பெரிய அளவுக்கு வந்து திமுகவுடைய தோழர்கள் வந்து விசிகா மேல் பாயவில்லை. பாயிறதுலாம் யாருன்னு பார்த்தா எங்கள் கொள்கை பகைவர்கள், அவங்க தான் பாயிறாங்க. பாஜகவுடைய ஊடகங்கள், பாஜகவுடைய சிங்கி பாடக்கூடியவர் தான் அவங்க இதை ஊதி பெருசாக்குறாங்க. என்னங்க ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுங்க, நடந்திருக்கிறது. எங்கள் தலைவர் வந்து போகாத ஒரு மேடை, ஏன் போகவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு வந்து விக்கிரவாண்டியுடைய நடந்த கணிச்சது சரியா போச்சுல. அதை விட அவர் போயிருந்தா கூட அரசியல் இன்னும் வேற மாதிரி வெடிச்சுக்க முடியுது. அவர் போகாம இருந்தே இவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு யார் காரணம்? நான் வந்து தும்பை விட்டு ஏன் வாழை பிடிக்கிறீர்கள், விகடனை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? இந்த நான் என்ன கேட்குறேன், விகடன் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், அப்படிதானே? எனக்கு அவர் தான் தலைவர், உங்களுக்கு தவிர எல்லாருமே ஏற்றுக்குள்ள தலைவர். என்ன செய்திருக்கலாம்? இப்படி ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது என்று எச்சரித்துக்கிட்டே இருக்கார் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறார், நான் கலந்து கொள்ளவில்லைங்கிற சொல்கிறார். எப்பவும் சொல்கிறார், விக்கிரவாண்டியில் வந்து போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடந்து முடிஞ்ச கையோடு சொல்கிறார். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் யார் கலந்து கொள்வதாக இருந்தது? விகடன் வந்து எப்படி எங்கள் தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அப்படி இருந்தது. எங்கள் தலைவரும் டைம் நேரம் கொடுத்தா. அப்படியா முதலமைச்சர் வர்றாரா? எல்லாருக்குமான தலைவர் தானே, கரெக்டு. காங்கிரஸுடைய தலைவர் வருகிறார், திமுகவுடைய தலைவர் வருகிறார், எழுச்சி தமிழர் வருகிறார், தோழமை கட்சி தலைவர்களாக வருப்பாங்க. அதானே கரெக்டு. ஏன்னா பாபா சாஹிப் அம்பேத்கரை பொறுத்தவரையில் திமுகவும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறது. ஏன் அதிமுக மறுக்குதா? ஏற்றுக்கொள்ளுது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, மாமக, முஸ்லீம் எல்லாமே, முஸ்லீம் லீக் எல்லாமே தலைவராக ஏற்றுக்கொள்ளுது. நீ அப்படி தானே மேடையை அமைத்திருக்க வேண்டும். இப்போ விகடன் ஏன் அமைக்கவில்லை? அப்போ முதலமைச்சர் ஏன் வரவில்லை? அந்த கேள்வி கேளுங்க. விகடனத்த ஏன் திரும்ப நம்ம அந்த ஆதவ அர்ஜுனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறோம்னா, அந்த உரையில் நீங்கள் கவனிச்சில் இல்லைன்னு தெரியல, முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவான, குறிப்பாக அம்பேத்கர் தான் உங்களோட சித்தாந்தத்தின் வழிகாட்டி இருக்கும் பட்சத்தில் ஆதவ அர்ஜுன் போகிற போக்கு என்ன சொன்னாங்க, காஞ்சி பெரியவர் வந்து நல்ல சாமியார் அப்படிங்கிறாரு. இது உங்களுடைய மனுவா? நீங்கள் ஒரு பக்கம் மனு எதுக்குறீங்க, மனுவின் அடையாளமாக இருந்தவர் சங்கராஜ் பெரியார் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அவரை ஆதரிக்கிறார். எப்படி ஒரு அம்பேத்கர் இப்படி ஆதரிக்க முடியும்? இதுக்காக பதில் சொல்ல முடியும்? கொள்கை ரீதியால நீங்க மற்ற கூட்டி விஷயத்தை விடுங்க. இது என்ன, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? காஞ்சி பதில் சொல்ல போறீங்க, இன்னும் விட்டு கொடுக்க போறீங்க? நான் விட்டு எங்களுக்கு மடியில கணம் இல்லைங்க, வழியில பயம் கிடையாதுங்க. மாநாடு நடத்தி உங்களுடைய கட்சி மார்க்கத்தில் இல்லை. சனாதன மாநாட்டோட முக்கியமான கோட்பாடு என்ன? மனுவை ஒழிப்பது தானே, இந்துத்துவத்தை எதிர்ப்பது தானே. அடையாளம் இருக்கிற காஞ்சி பெரியவரை இவரை எப்படி நல்ல சாமியான்னு சொல்லல, அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அது கேளுங்களேன். அதான் சொல்கிறேனே,
இதுக்கு எல்லாம் சேர்த்தனங்க நாங்கள் விளக்கம் சொல்கிறோம், விளக்கம் கேட்டிருக்கிறோம். நான் தலைவர் அறிவிப்பான்னு சொன்னால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இதுக்கு என்னது இதுக்கு என்னது இதுக்கு எதுன்னா இப்படியே நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்து போகலையே சனாதனத்தை எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிற மாதிரி வேறு எந்த கட்சியாக இருக்கிறா? அரசியல் கட்சி என்பதை தாண்டி சித்தாந்த ரீதியான பகைகளாக கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான பிரதிகள் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைசெயல்களை, அதில் இருக்கக்கூடிய பெண் அடிமைத்தர கருத்துக்களை பிரிண்டு பண்ணி முகாமாக ஊராக கொண்டு சேர்த்த கட்சி எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி. சரியா? அந்த காஞ்சி பெரியவாள் வந்து எங்களுக்கு ரோல் மாடலா? காஞ்சி அது அவர்கிட்ட அதுக்கு தானே விளக்கம் கேட்டிருக்கிறோம். நான் என்ன கேட்குறோம், நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கிறத எங்கள் மேல்மட்ட குழு வந்து விவாதித்து முடித்து விட்டது. எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் அறிவிப்பா நடவடிக்கை எடுப்பா என்னன்னு கொஞ்சம் பொறுங்கலை. ஏன் கேட்குறேன்னா, கேடி ராகவன் சம்பவங்கள் எல்லாமே தெரியும். சில சம்பவங்கள் நேரடியான பாலியல் குற்றச்சாட்டுகள் எங்கள் பிஜேபி கட்சி எழுந்தது. அதற்கும் ஒரு ஆய்வு கேட்டாங்க, நோட்டீஸ் அனுப்புனாங்க, ஒரு உயர்மட்ட குழு கூட்டினாங்க, ஒரு அதை விசாரிக்க ஒரு கமிட்டியில் போட்டாங்க. இந்த நிமிடம் வரை ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாதுக்காக கேட்குறோம், வேற என்ன இல்லை. அதாவது எங்கள் தலைவருடைய வாக்குறுதி வந்து போன போக்கில் 19 மேட்ரு இல்லை. அது தெளிவான ஒரு முடிவு வரும் என்று சொல்லிட்டா நீங்கள் ஏன் இவ்வளோ இப்போ எப்படி இருக்குன்னா, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கும். திருப்பி வளர்ச்சி நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா மேட்டும் திருப்பி வளர்ச்சி. அப்போ எங்கள் மீது எங்கள் நம்பிக்கை இல்லையா ஊடகங்களுக்கு? 40 ஆண்டு காலம் நாங்கள் களத்தில் நின்று 25 ஆண்டுகளாக எங்கள் தலைவரை பார்க்குறீங்க. வளர்ச்சி ஒரே கேள்வி. ஒரே நேரத்தில் கூட்டணி தர்மத்துக்கும் சிக்கல் ஏற்படுகிறது, உட்கட்சி விவகாரத்திலும் சிக்கல் ஏற்படுகிறது, கொள்கையிலும் சிக்கல் ஏற்படுகிறது. இதுக்கு எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டாரு? சிக்கலே இல்லை, ஆதரவு ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? கூட்டணியை தர்மத்தை கேள்விக்குறியாக்குற அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து விட்டதாக எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆதரப்பூர்வமாக இருக்காது. அப்படி தான் இருக்குது. அப்படி நம்ம விளக்கம் கேட்போம், உறுதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி 24 மணி நேரம் ஆகலைங்க, 24 ஹவர்ஸ் இன்னும் ஆகலை. என்ன டைட்டில் ஓடுகிறது? ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து நீக்கம்னு போடுறாங்க. அப்போ எங்கள் கட்சியில் வந்து அப்போ எங்களுக்குன்னு ஒரு பாலிசி இல்லையா? எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்கள் தோழர்கள் நடந்து போய் எங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எங்கள் தலைவருக்கு இல்லையா? ஒரு தலித் அல்லாத ஒரு ஆளுமைகள் வரும்போது, அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரும்போது எப்படி தீர்க்க வேண்டும் என்பது எங்களுக்கு கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்குங்க. அதை நோக்க எங்களை செயல்படுத்த விடுங்களான்னு கேட்குறோம். ஏன் இவ்வளோ நெருக்கடி தர்றீங்க? நெருக்கடி இல்லை, ஒரே நேரத்தில் உட்கட்சியிலையும் அது புகச்சலாகுது, எதிர்கட்சி தலைவரும் பேசுகிறா, ஆளுங்கட்சியும் பேசுது, பிஜேபியும் பேசுது, கொள்கை ரீதியான சிக்கலும் உருவாகுது. ரொம்ப கண்ணியமான ஆளுங்கட்சி திமுக ரொம்ப கண்ணியமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வேணால் அந்த துணை முதலமைச்சர் இங்கே யார் உதயநிதி ஸ்டாலினை மட்டும் சொன்னீங்க அந்த மன்னர் மேட்ரு. ஆனால் கனிமொழி அக்கா என்ன அழகாக பேசுகிறாங்களே, எவ்வளோ கண்ணியமாக பேசியிருக்காங்க, நிதானமாக பேசியிருக்காங்களே. எங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் தான் கட்சியுடைய தலைவர், எழுச்சி தமிழர் பொறுத்தவரை அங்கே ஒரு அன்புக்குரியவர், அவர் நடவடிக்கையை பொறுத்தா நான் வந்து பேச முடியும், நான் முந்திரி கூட்டமாக நாங்கள் முந்தி பேச முடியாதுன்னு கரெக்டாக சொல்கிறாங்களே. எவ்வளோ பெரிய ஒரு பக்குவமான பேச்சு. அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் என்ன பேசியிருக்கிறாப்புல? கண்ணியமாக தானே பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் யார், விசிகா என்றால் என்ன, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழனுடைய என்ன கண்ணியம் என்னங்கிறத திமுக நல்ல புரிஞ்சு தாங்க இருக்குது, தெளிவாக இருக்கும். எந்த சலசலப்பு எந்த வகுகள் என்ன செய்திருக்க வேண்டும். விகடன் வந்து உண்மையிலேயே அந்த பாயிண்ட் கேள்வி கேட்குறேன். அப்போ ஒருவேளை அரேஞ்ச் பண்ணதில்லையோ அல்லது உட்கட்சி இத்தனை கட்சிக்கும் இத்தனை விவாதத்துக்கும் மையப்போல இருப்பது விகடன். விகடன் எதுவும் அரசு கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பாக செய்திருக்காங்க. சொல்லுங்க. கண்டிப்பாக விகடன் வந்து யாரும் பேசவே மாட்டீங்களா? அதான் நீ அந்த குழந்தை கேள்வி கேட்க மாட்டீங்களா? நீங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லி இப்போ தான் கேட்டிருக்கீங்க. இப்போ இத்தனை மணி நேரம் ஆதவ் அர்ஜுனா விசிகா ஆதவ் இப்படி தான் இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்போ விகடனை நீங்கள் கேள்வி கேளுங்க. நாங்கள் இப்போ என்ன இப்போ சரிப்பா விஜயை வைத்து தான் நீங்கள் வந்து இந்த புக்கை வெளியிடணும்னு விகடன் மொழி பண்ணோன்னா சரி, விகடன் வந்து ஏன் திமுகவை அழைக்கவில்லை, ஏன் அதிமுக அழைக்க கட்சி விட்டுருக்கேன், அரசியல் இது இல்லையே, எல்லாருக்குமான தலைவர் தானே, புக்குடைய பேரை எல்லாருக்குமான தலைவர் வந்து அம்பேத்கர், ஏன் காங்கிரஸை அழைக்கவில்லை, ஏன் கம்யூனிஸ்டை அழைக்கவில்லை, ஏன் முஸ்லீம் லீக்கை அழைக்கவில்லை, ஏன் மாமாக்கு அழைக்க, இப்படி எல்லா கட்சியும் சர்வ கட்சியை நீங்கள் ஏன் தலையை அழைக்கவில்லை? இந்த கேள்வி வீரன்கிட்ட கேளுங்க. சரி, அழைச்சி விட்டீர்கள்.
ஒரு நாள் இப்போ விஜய் வந்தால் இவர் வரமாட்டேன், விஜய் வந்தால் திமுக தலைவர் வரமாட்டார் என்று சூழ்நிலை இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? இங்கே வந்து அம்பேத்கரை வந்து 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் மக்களுக்கு மூளைக்கு மூளை முக்குக்கு முக்கு அறிமுகப்படுத்தின வந்து எங்களை விடுதலை சிறுத்தை கட்சி, எங்கள் திமுக திராவிட கழகத்தின் தோழமை கட்சிகள் தான். அந்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வைத்து வந்து சென்னையில் நீ விழா நடத்தி விட்டு 2வது மதுரையிலையோ திருச்சியிலையோ நம்ம திறக்கலாமே, புத்தகத்தை வெளியிடலாமே, அந்த முடிவு கூட எடுக்கலையே. அதை விடுங்க, விஜயாவது அந்த அதை வந்து ஒதுங்கினாரா? விஜயாவது என்னால் ஒரு கான்ட்ரவர்சி வருது, நான் நேற்று வந்தவன் அரசியலுக்கு. அந்த மேடை வந்து சரியாக சொல்லணும்னா கூட்டணி பற்றி பேசுவதற்கும் அரசியல் காயின் நகர்த்துறதுக்கு தான் தெல்ல தெளிவாக தெரிகிறது. அப்போ அது நிகழ்ந்த அரசியல் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெல்லத்தே தெரியுதுல்ல. அப்போ அதனால தான் வந்து எங்கள் எழுச்சி தமிழில் போயிடல, நீங்கள் எங்களை புகழ் பாராட்டணுமா வேணாமா? எங்களை நீங்கள் பாராட்டணும். ஆகா, முற்கூட்டிய திருமா அவர்கள் இதை சுதாரித்து சமயோஜ புத்தியின் காரணமாக அருமையாக இந்த இதை விட்டு இந்த சிக்கலை விட்டு நகன்றிருக்கிறார், பாராட்டுக்கள்னு நீங்கள் போட வேண்டிய இடத்துல நீங்கள் எப்படி போடுறீங்க? ஆதா அர்ஜுனா அப்படி பேசி விட்டால் ஆதா அர்ஜுனா இப்படி பேசி என்னங்க? அதாவது புயல், சூறாவளி, நிலநடுக்கம் எல்லாத்தையும் பார்த்த தலைவருங்க. இதெல்லாம் ஒரு மேட்ராங்க. எப்படி கரெக்டாக இதில் போகிறாருங்கிறது பாருங்கள். ஒரு முன்மாதிரியான ஒரு முடிவை வந்து தலைவர் அறிவிப்பார் பாருங்க. கோணம் இல்லை, இது வந்து 4 வட்டம் ஒரு வட்டச்சூழல் சூறாவளி காட்டுற மாதிரி சுற்றி உங்களை சுற்றி அடிச்சிருக்கு. இறுதி என்ன சொல்ல வருங்க? இறுதி என்ன சொல்லணும்னா, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர். அம்பேத்கருடைய வாழ்க்கை வந்து வழிமுறை எப்படி இருந்ததுங்கிறதை நம்ம வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும். அந்த புத்தகத்தை பற்றிய ரிவ்யூவே இன்னும் வரல. புத்தகத்தை பற்றி சந்துருவை தவிர அவர் யாரும் சரியாக பேச எனக்கு தெரியும், மற்ற யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. நான் முழுமையாக காணிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், 1955 56 அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பேசிய பிபிசிக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த அந்த பேட்டிகள்லாம் வந்து அந்த புத்தகத்தில் சில கருத்துக்கள் இருக்கா சொல்கிறாங்க. அந்த பேட்டி எடுத்து பேசியிருக்கலாமே. அவர் இந்தியா வந்து எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம்லாம் நாங்கள் எதுக்கு வகுத்திருக்கோம், எப்படி வந்து முடியும், தேர்தல் பாலிடிக்ஸ் பற்றி அவர் பேசினார், அதையெல்லாம் எடுத்து நீங்கள் பேசியிருக்க வேண்டுமே. சரி, அவர் வந்து மரணித்தார். அவருடைய மரணமே, அம்பேத்கருடைய மரணமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கே. டிசம்பர் 6 அன்னைக்கு வந்து மரணித்தார் என்றால் எப்படி மரணித்தார்? டிசம்பர் 4 வந்து பார்லிமெண்ட் கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து நல்ல உடல் இதோடு இருக்கிறார், எந்த விதமான நோய்வாய்ப்படவில்லை. கெசட்டில், பார்லிமெண்ட் கெசட்டில் இருக்குது. 1956 டிசம்பர் 4 டிசம்பர் 4 பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். டிசம்பர் 5 அவர் வந்து பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கார், பல சந்திப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறார், எந்த விதமான உடல்நலிவு இல்லை. டிசம்பர் 6 வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிட்டுங்கிறீங்க. விஷ வைத்து கொல்லப்பட்டாராங்கிற ஒரு கேள்வி வந்துச்சே. டிசம்பர் 7 இப்பவும் இருக்க, அதை வந்து ஏன் கேட்கவில்லை? அதே டிசம்பர் 6 வந்து 1992 பாபர் மசூதியை இடித்து தகர்த்து தரமட்டமாக்கினாங்களே. பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை காலில் கொண்டு வந்து மிதித்து விட்டு அவருடைய நினைவு நாளை நாங்கள் இப்படி கொண்டாடுவோம். இந்தியா ஒரு மதசாரப்பட்ட நாடு என்பதற்கு சாட்சியாக இருந்த 450 ஆண்டு காலம் நின்ற பாபர் மசூதியை இடித்தார்களே. அப்போ வந்து உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி எல்லாம் கட்டி பிடிச்சி குதூகலமாக இருந்தாங்களே. அந்த டேட்டை ஏன் கரெக்டாக வந்து டிசம்பர் 4 தேர்ந்தெடுக்கல, டிசம்பர் 5 தேர்ந்தெடுக்கல, டிசம்பர் 7 தேர்ந்தெடுக்கவில்லை? புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளாக இருக்கக்கூடிய டிசம்பர் 6 ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? இதை நோக்கி இப்போ களத்தில் அமைங்க, இதை கேளுங்க. விகடன் பேசுமா? விகடன் இதோட பேசியிருக்க வேண்டும். அனைவருக்குமான தலைவர் எப்படி இறந்தார் பேசுவோம். அனைவருக்குமான தலைவர் வந்து எப்படி ஒரு இந்தியாவை கனவு கொண்டார் அதையெல்லாம் பேசியிருக்க வேண்டும். அதை பேசாமல் எதை யாரெல்லாமல் கொண்டு வைத்து கொண்டு அதை ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னா, அப்போ நீங்கள் வந்து குட்டையை குழப்பி மீன் பிடிக்க நினைக்கிறீர்கள். உங்கள் சிலந்தி வலையில் வந்து எங்கள் சிறுத்தை கூட்டம் சிக்காது. நான் எங்கள் சிறுத்தைக்கு வந்து வலை விரித்தவங்க வந்து சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி செங்கம் சமக்க போகிறாங்க. ஆரம்பத்தை சொன்னதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இது அதாவது ஒரு கோண பார்வையில் முடிக்க முடியாது, அந்தளவுக்கு டிபேட் பெருசாகிடுச்சு. இந்தியா முழுக்க கூட பேசும்போதெல்லாம் மாறி இருக்கிறது. இருந்தாலும் விளக்கம் வாங்குவோம்ன்றீங்க, நடவடிக்கை எடுப்போம்ன்றீங்க, எடுப்பீர்களா என்று பார்ப்போம். மக்கள் மறைக்கே விட்டுவிடுகிறேன். இந்த விவாதச்சொல் அறக்கலத்து நேர உதவி நன்றி. நன்றி.